அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஈசாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த ஜேர்னி ஆஃப் ஐசக். ஈசாக்குனுடைய பிரயாணத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது ரொம்ப அருமையான ஒரு காரியங்களை நீங்கள் இப்போ கற்றுக்கொள்வீங்க. இதில் நம்ம ஒரு 5 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஈசாக்குனுடைய காரியத்தில் நம்ம அவனுடைய மீனிங், அவனுடைய அர்த்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது பிறகு அதனுடைய ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பெயருக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது, அப்புறம் அந்த பெயருக்குள்ளே என்ன தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த பெயருக்குள்ளே என்ன கெமெட்ரியா, அதாவது நம்பர்ஸை பற்றி இருக்குது, அந்த கெமெட்ரியாவில் என்ன தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்குது அதை பற்றி பார்ப்போம். அதே சமயம் டைப்பாலஜி, அவன் ஜேர்னிக்குள்ள டைப்பாலஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒன்றா நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்போம். இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் என்ன அப்படின்னா, இது ஒரு பேர் சூற்ற ஒரு அதிகாரம். பேர் சூற்ற ஒரு அதிகாரம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் அவர் பேரை தான் சுட்டுவார். பாருங்க, 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, பைபிள் சொல்லுது, இந்த ஆபிரகாம் 99 வயது இருக்கும்போது அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து, கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இப்போ இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இதை நம்ம ஹீப்ரூவில் பார்த்தோம்னா, ஆல்மைட்டி காட் அப்படிங்கிறத ஹீப்ரூவில் பார்த்தோம்னா அது எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த எல் ஷடாய்ங்கிற பெயரை குறித்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வேறு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய பெயரை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் தன்னுடைய பெயரை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அதே சமயம் 5ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நம்ம போகலாம். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். பாருங்க, இந்த 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஆபிராம் என்கிற பெயரை ஆபிரகாம் என்று மாத்துறார். இங்க ஆபிரகாமுடைய பெயரையும் அவருக்கு பெயர் கொடுக்கிறார், ஒரு பெயர் சூட்டுறார். உன பேர் இன்மை ஆபிராம் கிடையாதுப்பா, உன் பேர் இன்மை ஆபிரகாம், ஏன்னா திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனா இருப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் பெயரை என்ன செய்கிறார், மாற்றார். ஸோ முதல்ல கர்த்தர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் 5ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய பெயரை கர்த்தர் மாத்துறார். அதே சமயம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். பாருங்க, இங்க 15ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு அவளுடைய பெயரை கர்த்தர் மாத்துறார், சாரா என்று மாத்துறார். சாராய் என்கிற பெயரை சாரா என்று என்ன செய்ய மாற்றார். இங்கேயும் அவருடைய பெயர் என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அது பேர் சூற்ற ஒரு அதிகாரம். தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துறார். ஆபிரகாமுக்கு தன்னுடைய பெயரை எல்ஷடாய்ன்னு சொல்லி வெளிப்படுத்துறார். ஆபிரகாமுடைய பெயரை ஆபிரகாம் சொல்லி மாத்துறார். சாராயுடைய பெயரை சாரான்னு சொல்லி மாத்துறார். இப்படி சாராங்க மாத்தின பிறகு 16ஆம் வசனத்தை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவள் அதாவது இந்த சாராளை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு குமாரனை பெற்றுக் கொடுப்பான்னு சொல்லும் போது சாராக்கு இந்த பிளெஸிங்கை கர்த்தர் சொல்லும் போது ஆபிரகாம், வேதம் சொல்லுது பாருங்க, அதுல 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. பிறகு ஆபிரகாம் என்ன செய்தான், முகங்குப்புற விழுந்து நகைத்தான். அவன் என்ன செய்தானா, நகைச்சான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 18ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல தான் சாராள் நகைத்தாள் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் நகைத்தான். சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெற்றுக் கொடுப்பான்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன செய்தானா, நகைத்தான் அப்படின்னு சொல்லுது.
நகைத்தான். அதை நகைச்ச பிறகு அவன் கர்த்தரிடம், கர்த்தாவே இஸ்மவேல் வேணா என்னுடைய புத்திரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த நகைத்தான், இவன் நகைத்ததுனால கர்த்தர் இவங்க சாராக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு பேரை வைக்கிறா பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, இங்க சாரா நிச்சயமா உனக்கு குழந்தை பெற்றுக் கொடுப்பா. அவனுடைய பேர் என்னதான்? ஈசாக் அப்படின்னு சொல்லி, ஐசக்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஈசாக்கு அப்படிங்கிற பேரை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த ஈசாக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது, இது ஹீப்ருல இசஹாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் 4 எழுத்து வரும். முதல் எழுத்து யோத், அப்புறம் சாடே, அப்புறம் ஹெத், அப்புறம் கோஃப். இந்த 4 எழுத்து சேர்ந்து தான் ஈசஹாக் அப்படின்னு சொல்லி பெயர். இந்த ஈசஹாக் அப்படிங்கிறது தான் உண்மையா ஈசாக்குங்கிற பெயர் தான் அதை ஹீப்ருல சொல்லும் போது ஈசஹாக் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ இந்த ஈசஹாக்குங்கிற பெயருக்குள்ள அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஈசஹாக்க 2ஆ பிரிக்கலாம் நம்ம. அப்படிங்கிறதாவது யோத தனியா பிரிச்சு, சஹாக் அப்படிங்கிறத தனியா பிரிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் நகைத்தான். பாருங்க, முந்தின ஸ்லைடை பாருங்க நீங்க. இந்த ஈசஹாக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, அவன் நகைத்தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஹீ லாஃப்ட், அவன் நகைத்தான். ஆபிரகாம் நகைச்சதுனால, அவன் சிரிச்சதுனால கர்த்தர் அவன் பிறக்க போற குழந்தைக்கு பெயர் கொடுத்தார். அவன் நகைத்தான். யார் நகைச்சா? ஆபிரகாம் நகைத்தான். இந்த ஈசாக்க 2ஆ பிரிங்க. இப்போ இதுல யோது தனியா, சஹாக் தனியா என்ன செய்யலாம், பிரிக்கலாம். யோது தனியா வைக்கும் போது, அது சேர்த்து வரும்போது, இந்த ஈசாக்ல இந்த யோது எதை குறிக்குன்னா, அவன் அப்படிங்கிற சொல்ல கொண்டு வரும். அவன் அப்படிங்கிறதுக்கு, ஹீ அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல யோது தான் என்ன செய்யும், அந்த ஹீங்கிற அவன்கிற வார்த்தைக்கு அந்த யோது போடுவாங்க. ஒரு செயல், ஒரு வார்த்தை, செயலான ஒரு வார்த்தைக்கு முன்னாடி யோது வந்துச்சுன்னா அவன், அவள் அப்படின்னு சொல்லி வரும். சோ அவன், இந்த யோது அவன். சஹாக் அப்படின்னா நகைப்பு, டு லாஃப். சோ ஆபிரகாம் நகைச்சதுனால கர்த்தர் பிறக்க போற குழந்தைக்கு ஒரு பெயர் வச்சிட்டாரு. அவன் நகைத்தான் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார். ஈசாக்கு அர்த்தம் என்ன? அவன் நகைத்தான். இந்த தீர்க்க தரிசனம், இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதுல 6ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள். பாருங்க, இந்த ஈசாக் பிறந்த உடனே அவ சொல்றா, தேவன் என்னை நகைக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி. அவன் நகைத்தான். இந்த தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறு. குழந்தை பிறந்துச்சு. அவ சாரா சொல்றா, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார், சிரிக்க பண்ணினார். இந்த பேருக்குள்ள ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த ஆபிரகாம் சிரித்ததுனால, இந்த ஆபிரகாம் நகைச்சதுனால பிறக்க போற குழந்தைக்கு ஒரு பெயர் வச்சது. கர்த்தர் ஒரு பெயர் வச்சார், அவன் நகைத்தான் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார். எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா இந்த பேர். இந்த 17th சாப்டர், இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இது பேர் சுற்ற ஒரு அதிகாரம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெறதுக்கு முன்னாடி இந்த பேர் சுட்டு விழா நடக்குது. பேரை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய பேரை எல்ஷடாயின்னு சொன்னார். ஆபிரகாமுடைய பேரை ஆபிரகாம் சொல்லி வெளிப்படுத்தினார். சாராயுடைய பேரை சாரான்னு சொல்லி வெளிப்படுத்தினார். அவ பிறக்க போற குழந்தைய பற்றி பேசும்போது ஆபிரகாம் நகைச்சான். அதனால பிறக்க போற குழந்தைக்கு பேர் என்னது? அவன் நகைத்தான். அதாவது ஈசஹாக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு ரகசியம் இருக்குது. எல்ஷடாய்ங்கிற பேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. ஆபிரகாமுடைய பேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. சாராயுடைய பேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. தேவன் பேருக்குள்ள எல்லா மர்மமான காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அடுத்தது இந்த பேருக்குள்ள என்ன மிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம்.